இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபியை பார்க்கலாம். மெக்சிகன் போல் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கை கழுவு. ஏன்னா சுத்தம் தான் சோறு போடும். வைங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க காய்ஸ். ஏன்னா இவன் இப்படி சத்தம் பண்ணி வெட்டுறான்ட்டு நினைக்கிறீங்களா? ரெண்டும் ஸ்டீலாக இருக்கிறதால சுத்தம் வருது காய்ஸ். அப்புறம் நாம் சமைக்கிறது இல்லை, எப்பயோ ஒரு வாட்டி தான் சமைக்க போகிறோம். அதனால பிரச்சனை. நம்ம அம்மாக்கள் எல்லாம் டெய்லி சமைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பழக்கப்பட்டு போயிருக்கு. என்ன காய்ஸ், எங்கே கேரட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? வெட்டிட்டு இருக்கிறது இதோ இப்படி வெட்டிக்கணும். பாதி பாதியாக சன்னமாக ஒல்லியாக கட் பண்ணிட்டு பாதி பாதியாக பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு டிஷ் போகலாம். வேறு வெஜிடபிள் இவர்களே இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது சரி. ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணிக்கிட்டோம் காய்ஸ். பூண்டை பொடியாக வெட்டி கொள்ளவும். கேப்சிகம்மை வெட்டிக்கலாம். நல்லா ஸ்லிம்மாக வெட்டிக்கணும். எப்பயுமே தயவு செஞ்சு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வெளியே போனப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியே சாப்பிடுங்க. இப்போ கரெக்டாக அலைன் பண்ணிட்டு பாதியாக வெட்டவும். முடிந்தது. இப்போ வெங்காயத்தை மூணாக வெட்டிக்கலாம். பாருங்க, 2 காய்கறியை வெட்டின உடனே 3ஆவதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். டெய்லி கத்திரிக்காவை பிச்சு கொள்ளலாம், தோல் எடுத்து கொள்ளலாம். ஏன் பெட்டினாலும் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோன்றது கூட முக்கியமாகும் காய்ஸ். அதனால ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் யூ see is what you buy. என்ன பையிங். கேரட் மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாமா? லெமனை பாதியாக வெட்டவும். தக்காளியை நறுக்கி கொள்ளலாம். நீங்கள் இப்படி வச்சு கட் பண்ணால் அது நசுங்கிடும். இப்படி வச்சு கட் பண்ணி பாருங்கள், நசக்காது, க்ளீனாக வரும். தண்ணி. அதனால தக்காளியை உள்ளாக்க வச்சு வெட்டுங்க. பகுதி உள்ள இருக்க உள் பகுதியை வச்சு வெட்டவும். இதை கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கலாம். நீர் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். பாருங்க, பன்னீரை இப்படி வெட்டிக்கணும், பாக்ஸா. இப்போ மஷ்ரூமை வெட்டிக்கணும். மஷ்ரூமை
இப்படி பொடியாக வறுத்துக்கொள்ளவும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டி கொள்ளுங்க. என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது குக்கும்பர், இது டொமேட்டோ, இது மஷ்ரூம், இது பன்னீர், இது லெமன், இது வந்துட்டு கார்ன், இது ஆனியன், இது கேப்சிகம், இது கேரட், இது ஸ்ப்ரிங் ஆனியன், இது கார்லிக். ஓகே, இது வந்துட்டு அவகாடோஸை இதை நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ரெட் பீன்ஸ். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரொசீஜர். மெக்சிகன் ரைஸ் பவுல் பண்ண. இது நம்ம கையில் இருக்கிறது வந்துட்டு பாஸ்மதி ரைஸ், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நார்மல் சீரக சம்பா அரிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ண போகிறோம், மெக்சிகன் பவுல். சாரி, தப்பா சொல்லிட்டேன்னா மெக்சிகன் பவுல் விட்டு மெக்சிகன் பவுல் பண்ண மாட்டோம், மெக்சிகன் ரைஸ் பவுல் பண்ணுறோம். பாருங்க, லைட்டர் ரைஸ். ஒரு பிளாக் ஆஃப் பட்டரை போட்டுக்கலாம். பட்டரை உருகி கொண்டிருக்கிறோம் காய்ஸ், நல்லா உருகட்டும். நான் உருக வைக்கல, சூடுக்கு அதே உருகுது. காய்ஸ், ரெட் சில்லி போடுறோம். இப்போ ஆரிகானோ போடுறோம். ஹர்ப்ஸ், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். நான் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால் அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க, யோசிக்கணும் டைம் போட்டு. சும்மா காய்ஸ், அரிசியாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சால்ட்டு அதிகமாக சாப்பிடுவோம், ஏன்னா நமக்கு பிபி வரும் நமக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்க, ஹையில் வைக்காதீங்க. ஸ்லிம் வச்சே கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஹர்ப் ரைஸ். ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் காய்ஸ். இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சாட்டை பண்ணலாம். கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரை நல்லா உருக வச்சுக்கோங்க. உருகிட்டு இருக்கும்போதே ஆனியன் போட்டுக்கோங்க. ஃபுல் என்ன ஆனியன் இருக்குது, நாங்கள் ஒரு ஆனியனை கட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆனியனை போட்டுக்கோங்க. அப்புறமா பாதி இப்போ ஆனியன் வந்துட்டு பட்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்போது என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதில் கார்லிக்கை போட்டுக்கலாம். வச்சு இப்போ ஆனியன் போட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டேன்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சென்டிச்ச வீடியோ பண்ணிக்கலாம். இப்போது பட்டரு போட்டுக்கிட்டு கார்லிக் போட்டு ஆனியனை சால்ட்டே பண்ணிட்டோம். சால்ட்டெல்லாம் வந்துட்டு கோல்டிஷ் கலர் ஆன பிறகு டொமேட்டோவை போட்டுட்டோம். டொமேட்டோ ஆன பிறகு வேக வச்ச ரெட் பீன்ஸை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிட்டோம். சைடில் வச்சிடலாம். மூடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளவும். போட்ட பிறகு நல்லா வதக்கவும்.
இது ஏன் இப்படி உல்ட்டா வச்சுருக்கேன்னா, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ், அந்த சாஸ் க்ளீனாக வலியட்டும்ன்ட்டு வச்சுருக்கோம். வளர அளவுக்கு வளையிட்டோம். அதுக்கப்புறம் நக்கிடலாம். என்ன காய்ஸ், இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் லெமன் புழிஞ்சு கொள்ளுங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் வரணும். லெமனோட சேர்த்து அதோட விதையும் வரணும். இந்த விதையை மட்டும் வெளியே போட்டுடுங்க. மீதி லெமனை உள்ளே போட்டுடுங்க. திரும்ப சாப்பிட்ட ப்ராசஸ். காய் ஸ்மெல் நல்லா வருது. இப்ராஹிம் ஷாலா இப்படி அவகேடோஸை வெட்டிக்கிட்டு எடுத்தா இல்லை இது இருக்குது, என்னது விதை, இது க்ளீனாக எடுத்து பார்க்கலாம். வந்துட்டு வெட்ட தேவையில்லை, டைரெக்ட் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் காய்ஸ். க்ளீனாக எடுத்துக்கோங்க காய்ஸ். இப்போ வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்ச அவகேடோஸில் ஆனியன், டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சின்ன ஏனம் கீழே வந்தாலும் பரவாயில்ல, எடுத்து சாப்பிட்டுடலாம் கழுவிட்டு. கைஸ், இப்போ நம்ம கர்டில் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அருப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ்ட் அருபா இது என்ன போட்டிருக்காங்களோ போட்டு வச்சுக்கலாம். போட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் பிபி ஏறிடும். நம்ம வீட்டில் ஒரு பிபி. ரைஸ் இப்படி நல்லா கலரிஷ் ஆகட்டும். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிட்டோம். இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போது சாலடில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ போட்டுக்கலாம். மீதியை கீழே போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான உப்பு போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதை நல்லா கழுவி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு உப்பு தேவையில்லை, ஏன்னா எதில் உப்பு ஜாஸ்தியாக போடல. உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம். உப்பு, சுகர் எல்லாத்தையும். நாங்கள் செஞ்ச பொரிட்டோ நாங்கள் செஞ்சோன்ட்டு பார்த்தீங்களா, நாங்கள் அவ்வளோ டெவலப் ஆகல. பேக்கெட்டில் வந்து பொரிட்டோ இது. கைஸ், இது வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த டொரிட்டோ மேட்சஸ்ன்ட்டு கூட சொல்லலாம். இது கார்னால் பண்ணுறது. நம்ம இது ஒரு நாள் பண்ணலாம், ஆனால் இப்போது பண்ண முடியாது. இப்போதைக்கு வேறு டிஷ், அதுதான் மெக்சிகன் ரைஸ் போல் பண்ணுறோம். வாங்க. எதுக்குன்ட்டு தெரியல காய்ஸ், அது எதுக்குன்ட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் ஃபுல் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க, பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். காய்ஸ், பட்டர் போட்டுக்கலாம்.
பட்டர் இதில் ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, எக்ஸ்ட்ராவாக தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போடலாம். கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கைஸ், பன்னீர் அப்போ கட் பண்ணது இதை மேரினேட் பண்ணலாம். என்ன பன்னீர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாமளே சாப்பிட்டோம் பச்சையாக. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு அப்படி போட்டுக்கிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டரை எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டர் வேண்டாம், கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட்டரை. இப்போது இதில் பன்னீரை போடலாம். நீங்கள் நினைக்காதீங்க என்ன இவங்க பன்னீரை இப்படி மேரினேட் பண்ணாங்க எடுத்து வச்சிட்டாங்கன்ட்டு. அது வீடியோவில் அப்படி இருக்கும். நாங்கள் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க பட்டரில். நாங்கள் ஆயிலே யூஸ் பண்ணல, ஒன்லி பட்டர். வெரி குட் ஃபேட். இப்போ மிடலில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரைஸ், நம்ம மெக்சிகன் ரைஸ் போல் ரெடி. என்ன ரைஸ் போல்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? ரைஸ் போல் இன்னும் வாங்கலை, பிளேட்டில் வச்சுருக்கோம். இதை மெக்சிகன் ரைஸ் பிளேட்டுன்ட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்க கைஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஷ் முடிஞ்சிச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பேர் என்னன்ட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட பேர் என்ன தெரியுமா? காக்கோமோலே, மெக்சிகன் டிஷ். இருக்கிறத ஃபுல்லு காலி பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் காலி. இதில் வந்துட்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதால் எடுத்து கீழே போட்டுடலாம், இல்லை அது வேறு டிஷ்ஷுக்கு போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்றுப்பான அளவு உப்பு. இப்போ இதை கொஞ்சம் ஸ்டெடியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் எலுமிச்சப்பழம் போடலாம். எலுமிச்சப்பழத்தை போடாதீங்க, தண்ணியை பிசி கொடுங்க, ஜூஸை போடுங்க. நல்லா வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் சீஸ் போடுங்க ஃபுல்.
விட்டுட்டு இதை சொல்லன்னு பார்க்குறீங்களா? இது கர்டு ப்ரோபயோட்டிக்ஸ், நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லது. இப்படி சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஆனால் டெய்லி சாப்பிடாதீங்க. டெய்லி சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் பட்டரை கம்மி பண்ணுங்கள், சால்ட்டை கம்மி பண்ணிட்டு சாப்பிடுங்க. என்ன இருக்குன்ட்டு கேட்குறீங்களா? ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாம் ப்ரோட்டீன்ஸ், இங்கேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இருக்குது. ப்ராப்பரான டயட் பாருங்கள். இது நம்ம மிக்ஸ் பண்ணுற இப்போ தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு ரிவ்யூ கொடுங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு நல்லா வந்திருக்கு.